மலேசியால 10 மலை முருகர் கோயில்கிட்ட தாங்க இருக்கும். திருப்பதியில கூட நான் உண்டியில பாட்டேங்க. அதை விட பயங்கரமா 10 மடங்கு பெரிய உண்டியலா இருக்குது. நாங்க போயிட்டு இந்த கோதுமை வாங்கிட்டு இந்த புறாக்கெல்லாம் கொடுக்க போறோம். அவ்வளோ அழகா இருக்கு, நீங்களும் பாருங்க. அந்த மலை கோயில் இருக்கு மேல மலைக்குள்ள எப்படி இருக்கும்னா குகைக்குள்ள தான் முருகர் இருப்பாராம்மா. அதனால நேரா அந்த ஸ்டெப் இருக்கு பாருங்க, அந்த ஸ்டெப்ல ஏறி நாங்க போக போறோம். ஹாய் गाइस, வெல்கம் டு ஐ அம் சம்பத் அண்ட் சிவகன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மலேசியால 10 மலை முருகர் கோயில்கிட்ட தாங்க இருக்கோம். பார்க்கவே அவ்வளவு அற்புதமான இடமா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நாளா இதை வந்து நாங்க டிவிலையும் நியூஸ்லயும் இப்படிதான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். முதல் தடவை நேர்ல பார்க்க போறோம். என்ன ஒரு துரதிர்ஷ்டம்னா இங்க பாருங்க, முருகரை பார்க்க முடியல. அதாவது தைப்பூசம் வருது இல்லையா, அந்த புதுப்பிப்பும் பணி வந்து நடந்துட்டு இருக்கு. அதனால எங்களால பார்க்க முடியல. நம்ம முருகர்லயே வந்து பிரிய முருகர் சிலை அப்படின்ட்டு இதைத்தான் சொல்லுவோம். அங்க வந்திருக்கோன்னு ஒரு சந்தோஷத்துல வந்தேன். பார்த்தவொன்னு பெரிய ஏமாற்றம். எங்களுக்கு மட்டும் கிடையாது, எங்க டீமுக்கே ஏமாற்றம். நீங்க பார்க்கலாம் தானே வந்தீங்க? எல்லாம் டிவில பார்த்தோம். நேரம் பார்த்தலாம். எனக்கு மலேசியா சொல்லும் போது முத மண்டையில ஓடி இருந்தது இதுதான். அப்படியா? முருகர் கோயில் தானே எனக்கும் அதாங்க ஓடிச்சு. மலேசியா முருகன் அப்படின்னா ஃபேமஸ். ஆமா, அதை நம்ம பார்த்துடணும் அப்படின்னு நினைக்கும் போது உள்ள வந்தோடனே ஒருத்தவங்க அங்க வச்சு சொல்லிட்டாங்க, அதுக்கு வேலைப்பாடு நடக்குது தம்பி, பார்த்தா உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு. அப்பவே சரி அரை மனசு குறை மனசோட போய் நல்லா பாக்குறோமா பாக்கலையோ அவர் சன்னியானத்துல காலை வச்சுட்டு வந்துருவோம். அதான் நினைச்சீங்க. நான் மேல ஒரு முருகர் இருக்காரம்மா, அந்த படி ஏறி போனா தெரியுமா, அங்க உள்ள முருகரை தான் பார்க்க முடியாது, இவரை பார்த்தலாம் நினைச்சு நான் வந்தேன். உங்களுக்கு தெரியாது? தெரியாது, இங்க வந்து பார்த்தோம்தான் தெரியுது. ஆனா எது இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஒரு யூஸ்ஃபுல் என்னன்னா, இங்க இத்தனை ப்ரோவை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா பக்கத்துல ஃபுட் வாங்கி தரோம். ஏதாவது கோதுமை வாங்கி தந்தோன்னா அது நம்ம கை மேல நம்ம தோல் மேல ஜாலியா சுத்துது. இப்ப வேற கோதுமை வாங்கி நம்மளுக்கு இங்க வந்து இதுக்கு உணவு கொடுத்ததுல பெருமை. கண்டிப்பா. என்னன்னு கேட்டீங்கன்னா சம்பத் கான் யாருன்னு தெரியல, அதனால இது நம்ம ஊர் புறாவாரம் தான் கொஞ்சம் அலர்ட்டா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நாங்க போயிட்டு இந்த கோதுமை வாங்கிட்டு இந்த புறாக்கெல்லாம் கொடுக்க போறோம். அவ்வளவு அழகா இருக்கு, நீங்களும் பாருங்க. பாத்தீங்கன்னா 5 வெள்ளி இல்ல, இது அஃபன்ஸ் இங்க 5 வெள்ளி இந்தாங்க. கொடுத்த நோட்டுக்கு எச்சாவே தராரு. 50 ரூபா கொடுத்தா 55 ரூபா திருப்பி தராரு. 40 45 கோயம்புத்தூர்ண்ணே. அதாவது 5 வெள்ளி. இந்த 5 வெள்ளியை கொடுத்தா அந்த கோதுமை கொடுத்துருவாங்களாம். ஆனா நம்மளால கோதுமை வாங்க போற அப்படி பார்த்தீங்களா? எடுத்துக்கு வா, அத்துக்கிறதா. கொஞ்ச நேரத்துல இங்க நடக்கிற மேஜிக்கை மட்டும் பாருங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. கொடுங்க, எனக்கு கொடுங்க. சமோதரன் கையில உட்கார வைங்க. இதா பாருங்க, இப்ப பாருங்க எவ்வளவு புறா பாருங்க. இப்ப பாருங்க எல்லா புறாவும் நம்ம மேல உட்கார போகுது. வாங்கப்பா, வாங்க 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 வாங்க. ஓடியாங்க ஓடியாங்க, சோறு ஓடாங்க, ஓடியாங்க ஓடியாங்க. சம்பகான் சொல்லுங்க. சொட்டத்துல எல்லாம் கோதுமை ஆயிடுச்சு. ஆமா, மண்டையில மசாலா இருக்கான்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா கோதுமை இருக்குன்னு சொல்லிருங்க. அதான் கஷ்டப்பட்டு முடி நட்டு வச்சேன். இப்போ புறா ஒவ்வொரு முடியா புடுங்க போகுது. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நல்லா இருக்கு. என்ன தைரியம் தான் என் முன்னாடி சுத்திட்டு இருப்பேன். சுத்தலாமா? தப்பு இல்லை, இருந்தாலும் உன்னை விட்டுறேன். புறா பிடிக்கலாம் போல இருக்கு, பிடிச்சாலும் கையில மாட்டுது. இப்படி தெரிஞ்சா ஒண்ணு பிடிச்சி உட்கார வச்சிருப்பேன். அந்த மலை கோயில் இருக்கு மேல மலைக்குள்ள எப்படி இருக்கும்னா குகைக்குள்ள தான் முருகர் இருப்பாராம்மா. அதனால நேரா அந்த ஸ்டெப் இருக்கு பாருங்க, அந்த ஸ்டெப்ல ஏறி நாங்க போக போறோம். மேல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேமரா வந்து அலோடு இல்லையா, அதனால முடிஞ்ச அளவுக்கு நாங்க எவ்வளவு காமிக்க முடியுமோ காமிக்கிறோம். பாருங்க எவ்வளவு ஹைட்டா இருக்குன்னு பாருங்க. நாங்க வந்து கீழே தான் நிக்கிறோம், இங்க இருந்து எவ்வளவு ஹைட் இருக்குன்னு பாருங்க. இந்த முருகரோட சிலை அதோட ஹைட்டு பாருங்க. இங்க பாருங்க உண்டியல் எவ்வளவு ஹைட்டுன்னு. அது என்ன உண்டியல்? அது உண்டியல் வாழ்க்கையில திருப்பதியில கூட நான் உண்டியல பாட்டேங்க. அதை விட பயங்கரமா 10 மடங்கு பெரிய உண்டியலா இருக்குது. இது உண்டியல் செய்யறதுக்கு இப்படி ஒரு 2 வருஷம் உண்டியல் காசு வந்துருக்கு. ஆமா, உண்டியல் இங்க இருக்கு பாருங்க. ஹோல்ஸ் உண்டியல்ல காசு போடுறது வழக்கம். எப்பவுமே நம்ம இந்தியன் மணியா போடுவோம். இந்த டைம் நம்ம வெள்ளியா போட போறோம். போடுங்க. உள்ள போட்டாச்சு. அப்படியே சம்பத் கானையும் போட்டுருவோமா? தூக்கி உள்ள போட்டுறீங்களா? 3 வேளை சோறு போட்டுவாங்களா? உள்ளே தங்கிறேன். நான் பண்றேன். இங்க ஒரு கல்லுகள் எல்லாம் செட் பண்ணி நாங்க 2 பேரும் ஏறி மிதிக்கிறோம். நீங்க அப்படியே டிராவல் பண்ணி உள்ள விழுந்துருவீங்க. எப்படியும் எனக்கு கரெக்டா உள்ளே போட்டுருங்க. 3 வேளை சோறு எனக்கு போட்டுருவாங்க. நான் இங்கே தங்கிறேன். ஏறதுக்கு எப்படி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் முடிச்சு தட்டி ஏறணும் போல இருக்குது. எனக்கு அதை நினைக்கும் போதே கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன்.
இப்படி ஏறிட்டுனா கண்டிப்பாக முருகரை காட்டுறேன். ஆனால் கீழேயும் பார்த்தீங்கன்னா முருகரை பார்த்துட்டோம். ஆனால் மேலே பார்க்குறதுக்கு கேமரா அலோடான்னு தெரியல, அதையும் பார்த்துக்கலாம். நீங்கள் சொல்லுங்க. நம்ம வந்து இந்த 10 மலை முருகன் கோயிலுக்கு வந்துட்டோம். ஒரு 300 படிக்கு மேலே இருக்கு பார்த்தீங்களா, அதனால நம்ம கீழே இருந்தே முருகனை தெரிஞ்சுக்கிறோம். முருகா பார்த்துக்கையா எங்களை அப்படி சொல்லியாச்சு. ஏன்னா நம்ம அவ்வளோ தூரம் ஏற முடியாது. அடுத்த ஜென்மத்திலே ஏறுற மாதிரி ஒரு வாய்ப்பை கொடு முருகா. எப்படின்னா 10 மலை முருகரை நீங்கள் ஓடி போய் ஏறி பார்க்குற மாதிரி ஒரு ஏஐ கிரியேட் பண்ணிடுவோம். என்னன்னா அவருடைய முழு உருவத்தை பார்க்க முடியல. ஆல்ரெடி அவர் என்னன்னா எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஏக்கம், முருகரை வந்து முழுசாக பார்க்க முடியும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்து மலேசியா நிறைய டைம் நாங்கள் வர மாதிரி இருக்கும். அந்த டைம் நாங்கள் முருகரை முழுமையாக வீடியோ எடுக்க போகிறோம். முடிஞ்சால் நாங்கள் ஒரு ட்ரோன் ஷாட் போடுறோம். இந்த முருகர் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். குறிப்பாக நம்ம ஊரில் முருகர் சிலைலாம் இருக்கும், மலைக்கு மேலே முருகர்லாம் இருப்பாங்க இல்லையா. இந்த மலை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அதாவது இருக்கு. நான் கூட நினைச்சேன் ஒருவேளை கிரேனைட்டாக இருக்குமோ அப்படின்ட்டு. இவங்ககிட்ட கேட்டவங்க தான் சொன்னாங்க அது சுண்ணாம்பாமா. சுண்ணாம்பு பாருங்க. உண்மையிலேயே மலேசியா வந்தால் ஒவ்வொரு மக்களும் பார்க்கக்கூடிய இடம் இல்லையா, அந்த மாதிரி இடத்த தான். இது இல்லாமல் இன்னும் மலேசியாவில் நிறைய இடம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் மலேசியாவில் நாங்கள் ஒரு 10-15 நாள் இருக்க போகிறோம். என்னென்ன விஷயம்லாம் நாங்கள் கவர் பண்ண முடியுமோ எல்லாமே உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். மறக்காமல் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. இதோட வீடியோ முடிச்சிருமா, நம்ம மேலே போகணும். கேமரா அலோடு இல்லையாம்மா? சரி, இது வரைக்கும் காட்டுறோம், முடிஞ்சா அங்கேயும் போய் காட்டுறோம். அவ்வளோதாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணோம். இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. பாய்.